கிடக்கும் புலியே தமிழா, செத்து மடிதல் ஓர் முறைதான், சிரித்து கொண்டே செருக்களம் வாடா என்கின்ற ஈழத்து கவிதையையும், சிந்துகின்ற செங்குருதி செந்தமிழுக்கென்றால் இந்த செந்தமிழ் நாடே சிவப்பாகட்டும் என்கின்ற மன உறுதியும் கொண்ட தமிழ்நாட்டு மக்களே, இந்த அரங்கிலே குழுமி இருக்கக்கூடிய அறிவார்ந்த தோழர்களே, பெரியாரை பற்றி தான் இன்று பேசுகிறோம் என்றல்ல, பெரியாரையை கொச்சைப்படுத்தி தமிழ்நாட்டிலே பேசுகிற அளவுக்கு ஒருவர் இருக்கிறார். அவருடைய நிலை என்ன என்பதை மாணவருக்கு தோழர் அறிவர் நம்முடைய எழிலரசன் அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஐயா என்னங்கன்னு சொல்கிற போது அவர் பல விஷயங்களையும் சொல்லியிருக்கிறார். இவர் எழிலரசன் திரைத்துறையிலே சில நாட்கள் சென்னையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்பொழுதெல்லாம் அவர் எந்த நிலையிலே இருந்தார் இந்த பேச்சுக்குரியவர் என்பதை அவர் பின்னாலே விளக்குவார் என கூறி, முதலிலே புலிகளுடைய இயக்கம் எப்படி வளர்ந்தது வந்தது என்பதை பற்றி ஓரளவுக்கு நீங்கள் அறிந்திருப்பீர்கள், தெரிந்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். இன்றைக்கு நாளேடுகள் ஊடகங்களில் வாயிலாக அனைத்து செய்திகளையும் எப்போது வேண்டுமானாலும் எடுத்து தெரிந்து கொள்ள முடியும். இவைகளெல்லாம் வெளியிலே சொல்லப்பட்டவையும் சிலரால் திரித்து கூறப்பட்டவையும் தான் வெளியில் அதிகம் வருமே தவிர, உண்மையான நிகழ்ச்சிகளை பற்றி அறிந்து கொள்வது சற்று கடினமானது. இங்கே நண்பர்கள் சொன்ன மாதிரி 1987, 88 அந்த ஆண்டு வாக்கிலே கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டுகள், 1.5 ஆண்டுகள் என்னுடைய வீட்டிலே நிரந்தரமாக 2 புலிகள் இருந்தார்கள். யசோதரன் திரிகோணமலை பகுதியை சார்ந்தவரும், தமிழீழத்தினுடைய நடுநாயகமாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் பகுதியை சார்ந்த ஞானவேலுவையும், வாணியம்பாடியிலே இருந்த காளிதாசனும், சோலையார்பேட்டையை சார்ந்த கண்ணதாசனும், திருப்பத்தூரை சார்ந்த மாணவகு எழிலரசன் அவர்களும், ஐயா இவர்கள் இங்கே தங்க வேண்டும், இந்த பகுதியிலே புலிகள் பணியாற்ற வேண்டும், ஏதாவது இடம் இருந்தால் ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்றார்கள். நான் என்ன கிடக்கிறேன், என் வீட்டில் இருந்துட்டு போகட்டுமேன்னு சொன்னேன். அது சாதாரண ஒரு ஓட்டு வீடு, குளிப்பதற்கு பாத்ரூம் கிடையாது, சும்மா செங்கல்ல கட்டி வச்சுட்டு கதவு கிடையாது, தகர வச்சிருக்கிறேன். என் வீட்டில் நான், என் 2 பசங்க, எங்களுடைய துணைவியார், என் அம்மா அப்பா. எங்களோடு இந்த புலிகள் தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டார்கள். எனக்கு ஒருபோதும் ஒரு சிறு தொல்லையும் அவர்களால் வந்ததாக எனக்கு தெரியவில்லை. எனக்கு அத்தனை உதவிகளும் செய்திருக்கிறார்கள். ஏன்னோ அவர்களோடு இணைந்து வாழ்ந்தது எனக்கு எந்த ஒரு வேறுபாடோ அல்லது தொடர்போ, எனக்கு அது எதை பற்றி ஒரு மாறுபாடும் கிடையாது. நான் வேணா இருக்கலாம், என் பொண்டாட்டி இருப்பாளா, என் பிள்ளைகள் இருப்பாங்களா, என் பெற்றோர்கள் இருப்பார்களா, அவர்கள் தன் வீட்டு பிள்ளைகளாக கவனித்தார்கள். இவர்கள் தன் வீட்டு தாய் தந்தையராக பழகி கொண்டார்கள். உடனிருந்தவர்களுக்கு தெரியும். அந்த ஞானவேல் பல தகவல்களை சொல்லியிருக்கிறான் பின்னாளிலே. யசோதரன் திரிகோணமலை பகுதியை சார்ந்தவன் சொல்லுவான், ஐயா இந்த கவிஞர்கள்லாம் பேசினார்கள் ஐயா, உணர்ச்சி பொங்க பேசியதை கேட்டு கேட்டு நானும் தமிழீழ விடுதலைக்காக என்னை அர்ப்பணித்துக் கொண்டேன். இங்கே வந்து பார்த்தால் துப்பாக்கியை காட்டு காண்பதற்கே 2 வருஷம் ஆச்சுங்கய்யா அப்படிங்கிறான். தமிழீழத்தில் புலியாக வந்து இங்கே அவர்களெல்லாம் கேப்டன், விடுதலை புலியுடைய தளபதிகளாக இருந்தவர்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் பிச்சைக்கார பையன் மாதிரி இருப்பான், அவனை யாருன்னு சொல்ல முடியாது. சில தகவல்களை நான் சொல்ல வேண்டும் என நினைக்கிறேன். என்னுடைய அறிவுக்கும் நான் தொடர்பு கொண்டதும் நான் பங்கேற்றதும் 1983 ஆண்டு டிசம்பர் மாதம் 17, 18 2 நாட்கள் மதுரையிலே திராவிடர் கழகம் தமிழர் தலைவர் ஐயாவுடைய ஏற்பாட்டினாலே மாநாடு நடைபெறுகிறது. 2 நாள் மாநாடு, தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆதரவு மாநாடு. இன்றைக்கெல்லாம் புலிகளை பற்றி பேசலாம், அன்றைக்கு எலிகளும் நரிகளும் ஓடி பயந்த காலம். தமிழீழ விடுதலை புலிகளுடைய மாநாட்டை நடத்தியது திராவிடர் கழகம். புலிகள் வந்து இறங்கிய பகுதி தமிழ்நாட்டிலே பெரியார் திடல். திராவிடர் கழகம் நடத்திய தமிழீழ விடுதலை மாநாட்டில் ஏராளமான தலைவர்கள் பங்கு கொண்டார்கள். தமிழகத்தில் இருந்து 7 இடங்களிலே இருந்து பிரச்சார படைகள் புறப்பட்டன. அவர்கள் தொடர்ந்து நடந்தே வந்து தமிழீழத்தினுடைய மக்கள் பெறுகிற துயரங்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். எந்த ஆண்டு? 1983.
அப்பொழுது ஆம்பூரில் இருக்கிற பெருமாள் அவர்கள், பக்கத்திலே சான்றோர் குப்பம், அங்கிருந்து பெருமாள் அவர்கள் ஆம்பூரில் இருந்து துவங்கிய படை இந்த வழியாக வந்து கொண்டிருக்கிறது. வாணியம்பாடி, ஆம்பூர், திருப்பத்தூர், நம்முடைய ஊற்றங்கரை, அரூர் வழியாக, சேலம் வழியாக மதுரை செல்வது. இன்னொரு படை திராவிடர் கழகத்துடைய மாவட்ட துணைத் தலைவராக இருந்த மரியாதைக்குரிய ஐயா தி பொன்னுசாமி கதரம்பட்டி, அவருடைய தலைமையிலே கிருஷ்ணகிரியிலே துவங்கி அந்த படை கிருஷ்ணகிரி, காவிரிப்பட்டினம், பையூர் வழியாக மேட்டூர், கொளத்தூர், குஞ்சாண்டியூர் வழியாக சென்று அது சேலம் செல்லுகிறது. இந்த 2 படைகளிலேயும் நானும் மரியாதைக்குரிய தோழர் பழனியப்பன் அவர்களும் ஆங்காங்கே சென்று அந்த படைகளை கூட நின்று வழி என்று சென்றோம். பிறகு ஈழ விடுதலை மாநாடு நடக்கிற பொழுது அங்கே நான் சென்றேன். என்னுடைய விடுதி மாணவனாக இருந்த ராஜேந்திரனை அழைத்துச் சென்றேன். யார் அந்த ராஜேந்திரன் என்று சொன்னால், தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் மெய்க்காப்பாளாக இருந்தானே அந்த ராஜேந்திரன் என்னுடைய மாணவன். அன்றைக்கு திராவிடர் கழகம் என்றாலே ஊற்றங்கரை மாணவர்கள் தான் அங்கே இருப்பார்கள். திடலில் சமூக காப்பணி என்பதில் எடுத்துக்கொண்டால் ஊற்றங்கரை மாணவர்கள் தான் அதில் பங்கேற்றிருப்பார்கள். அந்த நிலையில் ஈழ விடுதலை மாநாட்டிலே நானும் பழனியப்பனும் மற்றவர்களும் சென்றிருக்கிறோம். பொன்னுசாமி சென்றிருக்கிறார்கள். மதுரை ஆதிநகரத்தர் தன்னுடைய ருத்ராட்ச கோட்டையை தூக்கி எறிந்துவிட்டு பேசுகிறார். ஒரு ஆதீனம் ருத்ராட்ச கோட்டையை தூக்கி எறியலாம் என்கிற பொழுது, தமிழன் இருந்தால்தானே நான் என்னுடைய கருத்தை பரப்ப முடியும், தமிழன் நடந்த பிறகு நான் எப்படி என்னால் சொல்ல முடியும் என்று சொல்லி அந்த விளக்கம் கூறிய மதுரை ஆதிநகரத்தர் அவர்கள் திராவிடர் கழக மேடையிலே பேசுகிறார். அந்த மேடையிலே கொடியேற்றியவர் யார் தெரியுமா? தமிழீழ தேசிய கொடியை ஈழ விடுதலை மாநாட்டில் ஏற்றியவர் குமரி நாடன் என்கின்ற விடுதலை புலி. விடுதலை புலி என்றாலே பயந்த காலம். 83ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி காலை அனைத்து உளவுத்துறைகளும் காவல்துறைகளும் தயாராக இருக்கின்றன எங்கே அவரை கைது செய்யலாம் என்று. ஆசிரியர் வீணவர்களும் அங்கே ஒரு பரபரப்பான நிகழ்ச்சி. வீரமணியா சொல்லுகிறார், இது மாநாடு, ஈழ விடுதலை மாநாடு, மாநாட்டிலே மாநாட்டு கொடியேற்றப்படும் என்று சொல்லுகிறார். பிறகு மாநாட்டு கொடியேற்றிய குமரி நாடன் எப்படி வந்தார், எப்படி கொடியேற்றினார், எங்கே போனார் என்பது தெரியாது. இந்த மாநாட்டிலே ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது. அதற்கு சான்று இப்போது இல்லை. தோழர் பழனியப்பன் அவர்களும் நானும் அங்கே தமிழ் குடிமகனை பார்த்தோம். அப்போது தமிழ் குடிமகன் அவர்கள் நம்மோடு ஊற்றங்கரை தமிழ் சங்கத்திலே பங்கு கொண்டதனாலே அவர் நன்றாக தெரியும். இங்கே ஐயா ஆடிட்டர் ராஜேந்திரன் இருக்கிறார். அவர் ஊற்றங்கரை தமிழ் சங்கத்தினுடைய கையெழுத்து பிரதிகளை நடத்தியவர். 81ஆம் ஆண்டிலே ஊற்றங்கரை தமிழ் சங்கத்திலே தமிழீழ கவிதை தொப்பை வெளியிட்டது இந்த ஊற்றங்கரை தமிழ் சங்கம். 1981 தமிழீழம் என்கின்ற கவிதை தொகுப்பு வெளியிட்டது. இந்த வரலாறுகளை வெளியே சொல்லி நாங்கள் தான் இதை சாதித்தோம் என்று சொல்ல அதை பீற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான். சரி, அந்த 83ஆம் நடைபெற மாநாட்டு மேடையினுடைய பின்பகுதிக்கு நானும் பழனியப்பன் போய், வாயா தமிழ் குடிமகன் வந்திருக்கிறார் பார்க்கலான்னாரு. அவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கிறோம். தமிழ் குடிமகன், பழனியப்பன், நான். அருகாமையிலே ஒரு குள்ளமாக ஒரு அழுக்கு சட்டையோடு அழுக்கு வேட்டியோடு கிட்ட வந்து நிற்கிறார். அவர் தமிழ் குடிமகன் அப்படி நின்று கொஞ்சம் பேசினார். அப்படி போயிட்டார். அவர் போன பிறகு சொல்கிறாரு, இவர் தாங்க புலினார். ஏங்க முன்னாடி சொல்லியிருக்க வேண்டாமா, நாங்கள் பார்த்துருப்போமே அப்படின்னு கேட்குறோம். அது யார் என்று கேட்டால், தமிழ்நாட்டினுடைய அரசியல் பிரிவு பொறுப்பாக இருந்த பேபி என்றும் சுப்பிரமணி என்றும் இளங்குமரன் என்றும் அழைக்கப்பட்ட பிரபாகரனுக்கு அண்ணனாக நிலையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் அவர்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளோடும் அத்தனை மக்களோடும் தொடர்பு கொண்டு இங்கே அமைப்பை கட்டி வளர்த்திருத்ததிலே பெருமைக்குரியவர்கள். சாதாரணமல்ல தோழர்களே, 10 ரூபாய் நன்கொடை வாங்குவது கடினம், கிடைக்காத காலம். இதை போல இன்றைக்கு இருக்கிறது போல ஒலிபெருக்கி கிடையாது, தொலைக்காட்சி பெட்டி கிடையாது. அந்த நிலையிலே நடைபெற்ற அந்த மாநாடு 83ஆம் ஆண்டு ஈழ விடுதலை மாநாடு. 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி யாழ் நகரிலே செல்லக்கிளி அவருடைய தலைமையிலே விடுதலை புலிகள் சிங்கள இராணுவத்தை தாக்குதல் செய்கிறார்கள். அதெல்லாம் அது உள்ள சொல்லிட்டு போனால் நேரமாகும். அந்த தாக்குதலிலே 13 சிங்கள இராணுவத்தினர், ஆமி என்று சொல்லுவார்கள், கொல்லப்படுகிறார்கள். புலிகள் வரலாற்றில், சிங்கள அரசனுடைய வரலாற்றில் 13 பேரை யாழ் தலைநகரில் வென்று கொன்ற பெருமை புலிகளுக்கு உண்டு.
அதிலே பிரபாகரனும் முன்னின்று தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியிலே செல்லைக்கிளி அங்கே உயிர் தியாகம் செய்கிறார், வீர மரணம் அடைகிறார். அந்த செல்லைக்கிளியினுடைய படம் 83ஆம் ஆண்டு ஜூலை மாதம் சென்னையிலே நடைபெறுகிறது கண்காட்சி. ராமகிருஷ்ணன் தலைமையிலே திராவிடர் கழகத்தின் இளைஞரணி சார்பாக தமிழீழ மக்களுடைய கண்ணீர் கண்காட்சி நடைபெறுகிறது. அது அடுத்தது கோவையிலே போடுகிறார்கள். 54 நாட்கள் நடைபெறுகிறது. அந்த கண்காட்சியிலே 2 நாட்களுக்கு முன்பு போர்ப்படையில் இருந்த செல்லக்கிளியும் அதற்கு முன்பு இருந்த ஆசிர் சீலனுடைய படத்தையும் அந்த கண்காட்சியிலே வைக்கப்படுகிறது. ஒரு வியப்பு, ஒரு படத்தை பார்ப்பது, அந்த படத்திலே கண்காட்சியிலே இப்படி புலிகளா என்றால் ஏராளமான வரவேற்பு, ஏராளமான நமக்கு அந்த உணர்ச்சி பூர்வமான நிலைகள். அந்த ஈழ விடுதலை கண்காட்சி அதுபோன்ற தமிழகத்தில் நிறைய இடங்களில் நடைபெற்றது. அந்த கண்காட்சியிலே வைக்கப்பட்ட படங்களை பிரதி எடுப்பதற்கு முதலாக பணம் கொடுத்தவர் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள். 7 பிரதிகள் எடுத்து தமிழ்நாடு முழுவதும் 7 இடங்களிலே கண்காட்சிகள் தொடர்ந்து நடைபெற்றன. அப்படிப்பட்ட கண்காட்சிகள் தான் வாணியம்பாடியிலே, திருப்பத்தூரிலே, ஓசூரிலே, ஊற்றங்கரையிலே, அரூரிலே, பாலக்கோட்டிலெல்லாம் நடந்தது. நான் சொல்லுவதை சரியாக பதிவு செய்யுங்கள் என்றும் சொன்னேன். ஏனென்று சொன்னால் இந்த வரலாற்றில் எந்த குறை இருந்தாலும் நண்பர்கள் கேட்கலாம், நான் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன். அப்படிப்பட்ட அந்த கண்காட்சிகள் நடைபெறுகிற பொழுது ஏராளமான இளைஞர்கள் வந்தார்கள். ஏராளமான பார்த்து கண்ணீர் விட்டார்கள். இங்கே தமிழ்ச்செல்வன் சொன்னதைப் போல ஈழ விடுதலை புலிகளுடைய போராட்ட காட்சிகள் எல்லாம் வீடியோக்களாக பின்னாளிலே இங்கே வழங்கப்பட்டன. அப்படி வீடியோக்களை எல்லாம் ஆங்காங்கே புலிகள் நின்று இங்கே பயிற்சி, அப்போது தான் வீடியோவை நம்ம பார்க்க முடியாது, டிவியே கிடையாது, கலர் டிவியில் அவங்க போடுவாங்க. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஞானவேல் யசோதரன், ஞானவேல் சீனியர், யசோதரன் சீனியர், ஞானவேல் சின்ன பையன், அது ஜூனியர் தான். ஆனால் யசோதரனை விட டேலண்ட்டு ஞானவேல். யசோதரன் ஒன்றை சொன்னால் ஞானவேல் மறுபேச்சு பேச மாட்டான். நண்பர்களே, 4 பேரை பார்த்து விட்டு நிதி கேட்டுவிட்டு வருகிற பொழுது அப்போ லவ்வோ கொடுப்பாங்க. இப்போல்லாம் கிடையாது. அது ஒரு லவ்வோ குடிச்சுட்டா வீட்டில் சாப்பிட மாட்டான், இது போதுன்னான்னு சொல்லுவான். சாப்பிடுகிற பொழுது கொஞ்சம் சோறு சாப்பிட்டு இது போதும், இதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன்பான். நான் அவங்களோட நெருங்கி பழகிற போது எனக்குள் நான் பேசிக்கொண்டால் எப்படி இருக்கும்? இப்போது என்னுடைய மனதில் நினைப்பதையெல்லாம் நான் வெளியே சொல்லுவேன்னா, நீங்கள் நினைக்கிறதா வெளியே சொல்லுவீங்களா? நாமும் நமது மனமும் பேசிக்கொண்டால் எப்படி இருக்கும்? அப்படி பழகி கொண்டான். ஏராளமான தகவல்களை சொல்லுவான். அப்படி குடும்பம் அழிக்கப்படுகிறது, செய்திகள் வருகிறது. அப்படி ஞானவேல் எங்கே இருக்கிற பொழுது 2-3 தகவல்கள். விடுதலை பேப்பரை பார்ப்பான், உண்மை பார்ப்பேன். இங்கே 100 உண்மை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஊத்தங்கரையில். அப்போ விடுதலை 20-25 ஏடுகள் போகும். என்னென்ன அது இந்த லையெல்லாம் இப்படி போடுறீங்கன்னு கேட்டான். அதுப்பா கம்போஸ் பண்ணுறதுக்கு பாக்ஸுங்க மிச்சம் இருந்தால் கஷ்டமாக இருக்கும், இந்த மாதிரி எழுத்து சீட்டு இருந்தால் குறைவாக இருக்கும், அதனால தான் பெரியார் இதை கண்டுபிடிச்சார், அதுதான் எம்ஜிஆர் அதில் சட்டமாக்கினார்னு உடனே சொல்கிறான். ஆனால் அடுத்தது தமிழீழத்தில் இந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறான். நினச்சி பாருங்கள், நானும் அவனும் பேசிக்கிறோம், எங்கேயோ இருக்கிற சாதாரண புலி அடுத்த தமிழீழ தலையங்கத்திலே திருந்தி எழுத்து வரும் என்று சொல்லுகிறான். அடுத்த முறை வந்த தமிழீழத்தினுடைய பதிப்பிலே தலையங்கம் திருந்தி எழுத்திலே வருகிறது. அப்போ நான் சாதாரணமாக அவங்ககிட்ட பேசினேன், அவன் சாதாரணமான ஒரு பையன், நமக்கு சாதாரணம். புலிகளின் தலைமை பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களை காட்டி கொண்டதே கிடையாது. அந்த யசோதரன் பின்னாளிலே இறந்து போகிறான், ஞானவேல் இறந்து போகிறான். இருவருடைய படத்தையும் திருப்பத்தூரிலே இன்றைக்கு இருக்கிற பேருந்து நிலையத்திலே திருவிக திடலில் என நினைக்கிறேன் நம்முடைய எழிலரசன், கண்ணதாசன், குயில்தாசன் போன்றவர்களாம் ஏற்பாடு செய்து மறைந்த சுயமரியாதை சுடரொலி கே சின்னராஜ் அவர்கள் யசோதரனுடைய படத்தையும் ஞானவேல் அவருடைய படத்தையும் வாசே குகநாதனுடைய இயக்குனர் வருகிற போது அங்கே திறந்தோம். அப்போ மேடையில் ஒருத்தர் தான் போவோம், மற்ற யாரும் மேடை ஏற்றுற பழக்கம் இல்லை. சரி, இந்த ஞானவேலோடு நிதிகள் திரட்டுவதற்கு அங்கங்கே போவோம். போகிற போது 2 வீலர் எடுத்துக்கிட்டு போகிற போது வேகமாக போவான் வருவான். ஆனால் என்னென்னா உங்கள் ஊரில் ரோடெல்லாம் குண்டும் குழியுமாக இருக்குது, எங்கள் பகுதியில் பாருண்ணா ரோடு எப்படி சரியாக இருக்குதுன்னு. நாங்கள் கன்னி வெடி வச்சதுனால தானே அது உடஞ்சி போயிருக்குங்கிறான்.
இல்லைன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறான். என்னென்ன ரோட்லேயே பசங்க எல்லாம் வெளிக்கு இருக்கிறாங்க. இதெல்லாம் யாருப்பா சொன்னால் கேட்குறாங்க. ஒரு தடவை சொல்லுங்கண்ணா, 2 தடவை சொல்லுங்கண்ணா, 4 சாத்துங்கண்ணாங்கிறான். நிதி திரட்டலுக்காக அங்கங்கே போயிட்டுருக்கிற போது ஒரு முறை எலச்சூர் எக்கூர் நானும் அவனும் பஸ்ஸில் போகிறோம். எக்கூரில் போயிட்டு திரும்பி அங்கே பார்க்குறோம், ஆள் இல்லை. திரும்பி வந்து எலச்சூரில் எக்கூரில் புளிய மரத்தடியில் ஒரு பிரிட்ஜு இது கல் போட்டிருக்கு, அது மேலே உட்காந்துட்ருக்குறோம் ஊத்தங்கிற வரத்துக்கு. அப்போது தமிழில் துண்டிய தகவல்களை தெரிந்து கொள்ள BBC 9:15 செய்தி கேட்டால் தான் ஓரளவுக்கு உண்மை வரும். மீதி நீங்கள் பார்க்க முடியாது. அல்லது புலிகளுடைய தமிழீழம் ஒளிபரப்பை நீங்கள் கேட்கணும், அல்லது புலிகளின் குரலை நீங்கள் கேட்கணும். புலிகளுடைய குரலோ தமிழீழ ஒளிபரப்போ நேரடியாக டிரான்சிஸ்டரில் வந்துட்டு இருக்காது. அப்பப்போ வேவ்ஸ் இன்றைக்கி ஒவ்வொன்றிலையும் அந்த வேவ்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ட்ராஸ் பண்ணிக்கிட்டே போனால் தான் அதை பார்க்க முடியும். ஏன்னா உளவுத்துறையும் சிங்கள இராணுவமும் அதுக்கு ஊடுருவி அதெல்லாம் மாற்றிடுவான். அப்படி இருக்கிற போது அவன் சொல்கிறான், என்னப்பா நீங்கள் விடுதலை புலி எம்ஜிஆர் பாட்டையே போட்டுட்டு கிடக்கிறீங்க, நீங்கள் வேறு அப்படின்னு. நான் ஆனால் நிதி தருவதில் மற்ற அனைவரும் உதவி செய்கிறார்கள். திமுகக்காரங்க நிறைய இருக்கிறாங்க. திமுக தலைவர்கிட்ட எங்களால் அணுக முடியல. எம்ஜிஆர் 6 கோடி ரூபாயிலே எங்களுக்கு கப்பல் வாங்கி கொடுத்துருக்காருன்னா, நீங்கள் இந்த கருத்தை அக்கா கிட்ட கூட சொல்ல மாட்டீங்க, நான் சொல்கிறேன்னா அப்படின்னா. அப்படின்னு எவ்வளவு நம்பிக்கை வச்சுருப்பான். அப்படி நம்பிக்கையோடும் மிகவும் கட்டுப்பாட்டோடும் இயக்கத்தில் ஒரு பேர் இருக்கும், சொந்த பேர் வேறு இருக்கும். இவன் என்ன செய்கிறாங்கிறத விடுதலை புலிகளுடைய இராணுவத்துக்கு ஆயுதம் திரட்டுறான் பாரு, அவனுக்கு இவனுக்கும் தொடர்பு இருக்கு. அவன் இங்கே இருப்பான், தெரியாது. இவங்களை கண்காணிக்க அவர்களே ஒரு உளவுத்துறையை வச்சுருப்பாங்க. அந்த செய்தி பின்னாளில் ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையில் எம்ஜிஆர் படத்தையும் பிரபாகரன் படத்தையும் போட்டுட்டு எம்ஜிஆர் வாங்கி கொடுத்த கப்பல்னு வந்திருக்கும். ஏன் சொல்கிறேன்னாக்க, நாம் நம்மை டமாரா போட்டுக்கிட்டு பிரபகண்டா பண்ணிக்கிட்டால் தான் இயக்கம்னு பொருள் இல்லை. இப்படி ஈழ விடுதலை மாநாடு, புலிகள் 73ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற தாக்குதல்கள், இது போன்ற எண்ணற்ற தாக்குதல்கள். புலிகள் எப்படி தங்களுக்கு ஆயுதங்களை திரட்டினார்கள் என்று சொன்னால், காவல் நிலையங்களை தகர்த்து அங்கே இருக்கிற ஆயுதங்களை எடுப்பது. அப்படித்தான் யாழ்ப்பாண தாக்குதலின் போது எண்ணற்ற ஆயுதங்களை அவருக்கு கிடைத்தது. இராணுவ முகாம்களை தகர்த்து அங்கே இருக்கிற ஆயுதங்களை எடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் யாழ்ப்பாணத்தை அவர்கள் கைப்பற்றியிருக்கிற பொழுது தமிழீழத்தினுடைய தகவல்களை பெறுவதற்கு நாம் BBC வானொலி நிலையத்தை கேட்குற போது அன்னைக்கு வசந்தி அக்காவும் ஆனந்தி அக்காவும் இவர் இருப்பார், சங்கரண்ணாவும் இருப்பாங்க. அப்போ சங்கரண்ணா சொல்லுவார், நாலாபுரமும் பார்த்திருந்தேன் நல்லூர் கந்தா அப்படிங்கிற பாடலை போட்டுட்டு சொல்லுவார். புதுகை ரத்தனகிரி ஒரு கவிதையில் சொன்னார், நல்லூர் கந்தசாமி கோயிலில் கண்டாரை கண்டே பலகாலமாச்சன். கந்தசாமி கோயில் அங்கே கண்டவங்க அவர் நான் போயிட்டு வந்தோன்னு சொன்னார் பாருங்க, எவரை பார்த்தே பலகாலமாச்சுன்னா. அங்கே புலிகள் அமைப்பிலேயே யாழ்ப்பாணத்தில் தூய தமிழ், எல்லாரும் ஃப்ரீயாக போகலாம் வரலாம் பழகலாம். மற்ற இடங்கள் அப்படி போக முடியாது, ஏன்னா அதெல்லாம் வேறு, அது பிரச்சனைகள். அப்படி இப்படி புலிகளுடைய இயக்கம் அங்கே வளர்ந்தது. நம்முடைய இயக்கம்தான் அவர்களுக்கு துணை நின்றது. திராவிடர் கழகம்தான் பெரும்பங்கு அதுக்கு துணை நின்றது. 1980ஆம் ஆண்டிலே இந்தியாவுக்குள்ளே ஏராளமான புலிகள் வர ஆரம்பிக்கிறார்கள். 84ஆம் ஆண்டு வாக்கில் புலிகள் 150 பேர் வட இந்தியாவிலே பயிற்சி பெற்றவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். வந்தவர்கள் ஆரிச்சாமி, கோவை ராமகிருஷ்ணனுடைய பொறுப்பில் 150 பேர் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு இருக்கிறார்கள். அப்போ தான் முதல் புலிகள். அப்படி ஓராண்டுகளுக்கு அவர்கள் அங்கே தங்கியிருக்கிறார்கள். அதற்கு பின்னாலே பல பயிற்சிகள் வருகிறது. புலிகளுக்கான பயிற்சி முகாம் தமிழ்நாட்டிலே நடத்தியவர்களே கொளத்தூர் தாசே மணி, தமிழீழ விடுதலை புலிகளுக்காக. அதே போல் கும்பகோணத்தில், திண்டுக்கல்லில், லால்குடி என்று நினைக்கிறேன், அதில், அப்புறம் டெலோவுக்கு டெலோவுக்காக நம்முடைய கொல்லிமலையில் வீரபாண்டி ஆறுமுகம். இந்த கட்சி தான் என்றல்ல, திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைவரும் நின்றார்கள். திமுகவும் அண்ணா திமுகவும் அரசியல் வேறுபாடாக இருந்தன.
ஆனால் அவரவர்கள் அங்கங்கே உதவினார்கள். ஈழ விடுதலை மாநாடு சொன்னேன் அல்லவா, அதிலே காஜா முகைதீன் அமைச்சர் வந்து அங்கே பேசினார். இதை போல இது திராவிடர் கழகம் இன்னும் நிறைய அப்படி இப்படி போயிட்டே இருக்குது. திராவிடர் கழகத்தில் அத்தனை தோழர்களுமே அடிபட்டவர்கள் செத்தவர்கள் போனவர் தான். ஒரு சொல்கிறேன், நான் யசோதரனை கூட்டிக்கிட்டு நம்முடைய எழிலரசனுடைய அவங்க அப்பா KKC ஐயா கிட்ட ஜோலார்பேட்டை போனேன். ஐயான்னு பார்த்து என்ன பண்ணார், அப்போ அந்த பழைய வீட்டில் அங்கே இருக்கிறாங்க, இப்படி வந்து என்ன பண்ணார் வெங்கடாஜல்னார், ஐயா இப்படி இங்கே புலிகளா அப்படின்னு பயங்கரமான உணர்ச்சி வசப்பட்டு, ஏப்பா எங்கிட்ட 5-6 பசங்க இருக்காங்கப்பா, இவங்க போட்டுப்பா போய் பயிற்சிக்கினார். ஐயா அதெல்லாம் ஆகாதுங்கய்யா, எங்கள் ஈழத்துக்கு நாங்கள் போராடிக்கிறோம், உங்களுடைய கருத்து ஆதரவையும் பொருள் உதவியும் கேட்குறேன். நாங்கள் அந்த KKC ஐயாவும் 84-85 ஆண்டு வாக்கு என நினைக்கிறேன் வாணியம்பாடியிலே ஒரு மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்துகிறார்கள். தமிழர் தலைவர் வீரமணி கலந்து கொள்கிறார். அங்கே உடன் நம்முடைய மதுரை ஆதிநகரத்தில் கலந்து கொள்கிறார். 2 லட்சம் ரூபாய் நிதி தருகிறார்கள். அன்றைக்கு 2 லட்சம் என்றால் பெரிய நிதி. ஊற்றங்கரையிலே விடுதலை புலிகளுடைய தோழமை கழகத்தை இங்கே அமைக்கிறோம். எல்லா கட்சிக்காரர்களும் இருப்பாங்க. அந்த ஃபோட்டோ கூட நான் அவர் கவிஞர் சாகுலம் போட்டுவிட்டு காமிச்சேன். எல்லா தலைவர்களும் அதில் பங்கேற்றிருப்பாங்க. ஒன்று காசு இருந்திருப்பா, கூட யசோதரன் இருப்பான். வேறு எந்த புலிகளும் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. தவறி போய் யசோதரன் என்ன அப்படி, அவன் ஐயா போங்கய்யா, அவன் சொல்கிறவன் அங்கேயே சுட்டுட்டு போகிறான் உடுங்கி அப்படின்னு வந்துட்டு அப்படி. அப்படி தமிழீழ புலிகளுக்காக எவ்வளவு பணியாற்றிருக்கிறோம், எவ்வளவு தொண்டாற்றிருக்கிறார்கள், ஒவ்வொருவரும் எப்படி நிதியை வாரி வழங்கினார்கள். இங்கே பருத்தி மண்டியிலே தானே நாம் அந்த மாநாட்டை நடத்துகிறோம். அதில் முத்துக்கூத்தனுடைய அந்த இது நாடகம் நடைபெறுகிறது. கவிஞர் காசியானந்தன் பெறுகிறார். பெரு நிதியை வழங்குகிறோம். சரி, திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தது என்று சொன்னால் 82ஆம் ஆண்டு வாக்கிலே அங்கே தாக்குதல்களும் பல தொல்லைகளும் ஏற்படுகிற பொழுதும் தமிழீழத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தியாக உருவங்களாக அன்றைக்கு இருந்த குட்டிமணி, ஜகன் ஆகியோர்களும் அங்கே கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. தங்கதுரை சொன்னான், எங்களை தூக்கிலிடுங்கள், தூக்கிலிட்ட பிறகு என்னுடைய கண்களை ஒரு தமிழனுக்கு பொருத்துங்கள், அதன் வாயிலாக தமிழீழ விடுதலையை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னான். அந்த வெளிக்கடை சிறையில் இருக்கிறவர்கள் மீது ஒரு தாக்குதல். 80க்கும் 90க்கும் மேற்பட்ட கைதிகள் தமிழர்கள் கொல்லப்படுகிறார்கள். குட்டிமணி, ஜகன், தங்கதுரை கண்களை பிடுங்கி எடுத்து சாகடிக்கப்படுகிறார்கள். இந்த செய்தி தமிழ்நாடு முழுவதும் பறக்குகிறது. 83ஆம் ஆண்டு யாழ் கலவரத்தின் போது கொழும்பில் இருக்கிற தாக்குதல் கடுமையாக இருக்கிறது. ஏராளமான பெண்கள், தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். நிர்வாணமாக ஆடை உருவாக்கப்பட்ட படங்கள் வருகிறது. இராணுவத்தினுடைய ஆயுதத்தினுடைய கூர்முனையை பெண்களுடைய பிறப்புறுப்புகளை செலுத்தி மிக தொல்லைப்படுத்துகிறார்கள். குழந்தைகளை தன்னுடைய துப்பாக்கி முனையிலே கொத்தி கொன்று அதை சாகடிக்கிறார்கள். இப்படி ஏராளமான கொடுமைகள். பெண் பிள்ளைகள், கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள்லாம் காட்டுக்குள் பயந்து ஓடுகின்றன. தற்கொலை செய்ய போகிறது. புலிகள் தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு தைரியம் சொல்லி புலிகள் படைகளை அவர்கள் சேர்த்துக் கொள்கிறார்கள். இப்படி எண்ணற்ற தியாகங்களோடு வளர்ந்தவர்கள் புலிகள். ஒரு புலி ஓரிடத்தில் இருப்பதை இன்னொருத்தர் யாருக்குன்னு தெரியாது, எந்த தகவலையும் சொல்ல மாட்டான். அப்படி இருப்பவர்கள் தான் புலிகள். நான் ஒரு 2 நிமிஷம் முடிச்சுக்கிறேன். தமிழீழ விடுதலை மாநாட்டை திராவிடர் கழகம் நடத்தியதைப் போல 86ஆம் ஆண்டு 84, 85 வாக்கிலே இந்த பிரச்சனை கொஞ்சம் அமைங்கிருந்து மீண்டும் அதிகரிக்கிறது. அப்போ தமிழ் ஈழம் சப்போர்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் டெசோ மாநாட்டை கலைஞருடைய தலைமையிலே ஆசிரியர் வீரமணி, நெடுமாறன், அப்துல் சமது, இன்னும் இருக்கிற தலைவர் அண்ணாதிமுகவை தவிர மீது அத்தனை தலைவரும் கலந்து கொண்ட தமிழீழம் சப்போர்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன், அது ஈழ மக்களுக்காக பெரும் பேரணி, மனித சங்கிலி, சிங்கள அந்த இது தூதரகம் இருக்கிறது இல்லையா, அது முற்றுகை, வரலாறு இல்லாத அளவுக்கு கூட்டம், அவ்வளோ பெரிய முற்றுகை. தமிழீழ மக்களுக்கு ஆதரவாக மதுரையிலே தமுக்கம் மைதானத்திலே ஒரு மாநாடு. நம்முடைய நெடுங்கல்லி அப்போது நெடுமாறன் அவர்களோடு இருக்கிறார். எங்களிடம் தொடர்பு கொண்டு நானும் நெடுங்கல்லி எல்லாம் அங்கே போகிற போது எங்களுக்கு சிறப்பு இடத்தை கொடுத்தார்கள். அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்கள், வாஜ்பாய் கீஜ்பாய் இருக்கிற அத்தனை தலைவர்களும் வருகிறார்கள். வெளிநாடுகள் இருக்கிற தலைவர்கள்லாம் வந்து பேசுகிறார்கள். அவ்வளோ திருடுறது சாதாரணமான காரியமா? இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் புலிகளுக்காக பாடுபட்டது. புலிகள் என்றால் 20க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருந்தது. டெலோ,
ஈரோஸ், இபிஆர்எல்எஃப், இஎன்டிஎல்எஃப், பிளாட், இப்படி பல அமைப்புகள் இருந்தன. அந்த அமைப்புகள் அனைவருமே நாம் அங்கே புலிகள் தான் சொன்னோம். இது சிலர் புலி வேடம் போட்டார்களே தவிர அங்கே வேலை செய்யவில்லை. இங்கே புலிகளுக்கான ஆதரவை திரட்டி கொண்டிருக்கிறதுல இஎன்டியில் வெக வேகமாக தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு உண்டியில் தூக்கிட்டு வசூலுக்கு வந்துட்டான், நோட்டீஸை போட்டுட்டு. முதல்ல வசூல் அவன் தான் வர்றான் இஎன்டியில். இது இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் போய்கொண்டே இருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் புறந்தள்ளிவிட்டு அதையெல்லாம் கவனிக்காமல் புலிகளுக்கு உதவி செய்வது, தமிழீழத்தில் இருக்கிற அந்த மக்கள் கொல்லப்படுவதற்கு என்ன செய்வது, எப்படி யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட போது எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், 1940ஆம் ஆண்டு அங்கே வாழுகின்ற தமிழர்களுக்கு குடியுரிமை பறிக்கப்படுகிறது. தாயக தமிழகம் இங்கே குடிபெயர்ந்தார்கள் இல்லையா, இந்தியாவிலிருந்து அங்கே குடியேறிய தமிழ் குடிமக்கள், அங்கே தோட்ட தொழிலாளர்கள், அவங்களுடைய குடியுரிமை பறிக்கப்படுகிறது. பின்னாலே 72 வாக்கில் சிங்கள மாணவர்களுக்கு குறைந்த மதிப்பெண் எடுத்தாலும் கூட இடம் உண்டு. தமிழ் மாணவர்களுக்கு அத்தகைய இடம் கிடையாது. தமிழும் சிங்களமும் ஆட்சி மொழியாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் கொஞ்சமாக தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அதனாலே அமிர்தலிங்கமே கொல்லப்படுகிறார். யாழ்ப்பாணத்துடைய மேயர் துரையப்பா கொல்லப்படுகிறார். காரணம் தமிழர் என்பதற்காக அல்ல, தமிழ் ஈழத்திற்கும் தமிழர் விடுதலைகளுக்கும் துரோகிகளாக இருப்பதற்கு என்பதற்காக. ஒருவன் தமிழன் என்று சொல்லுவதாலே தமிழன் ஆகிவிட முடியுமா?